ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தேவிகாஸ் கிச்சன். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது நண்டு குழம்பு. நண்டு வாங்கும்போது நல்ல வெயிட் உள்ள நண்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. நண்டை நான் இந்த மாதிரி சுத்தம் செஞ்சு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெருசாக இருந்தால் 2ஆக கட் பண்ணியிருக்கிறேன். சின்னதாக இருந்தால் நீங்கள் அப்படியே வச்சுருங்க. இப்போ இந்த குழம்பு வைக்கிறதுக்கு நான் மஞ்சள் பொடி, இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கிறேன். புளி ஊற வச்சுருக்கேன். மிளகாய் பொடி, குழம்பு பொடி, பச்சை மிளகாய், உப்பு, தக்காளி, பட்டை, மல்லித்தழை, கருவேப்பில்லை, லெமன் கிராஸ் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி விட்டுருங்க. என்கிட்ட செடி இருக்கிறதுனால நான் அதை யூஸ் பண்ணுறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறேன். கடாய் சூடானதும் அதில் எண்ணெயை சேர்த்து எண்ணெய் கொதித்ததும் கடுகு 1 டீஸ்பூன், பெருஞ்சீரகம் 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு தட்டினது எல்லாம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அதோட உப்பு சேர்த்துக்கிட்டால் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். கருவேப்பிலை, லெமன் கிராஸ் ஒரு துண்டு, தண்டை தான் போடணும், இலையை போடாதீங்க. பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, பட்டையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்போ நல்லா வதக்கி விடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதும் தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்குறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி வதங்கினதும் மிளகாய் பொடியை உங்களுக்கு காரத்துக்கு தேவை மாதிரி போட்டுக்கோங்க. நான் 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு பொடி 2 டீஸ்பூன், மஞ்சள் பொடி 1/2 டீஸ்பூன் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கினதும் புளியை சேர்த்துக்கோங்க, புளிச்சாறை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நல்லா வதக்கிட்டு கொதிக்க விட்டுருங்க. நான் இங்கே கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இதை மூடி போட்டு கொதிக்க விட்டுடலாம். அது இப்போ கொதிச்சிருச்சு. கொதித்ததும் நான் அரைச்சி வச்சுருக்க தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் 4ஐயும் அரைச்சி வச்ச கலவையை சேர்த்து கிளறி விடுறேன். ஒரு கைப்பிடி அளவு தேங்காயில் நீங்கள் 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 1/2 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 டீஸ்பூன் கசகசா சேர்த்து அரைச்சிக்கோங்க. அரைச்சி இந்த மாதிரி நல்லா இதோட கலந்து கொதிக்க விடுங்க. இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நண்டை நம்ம சேர்த்துக்கலாம். நண்டை சேர்த்துட்டு நல்லா தண்ணியும் தேவைப்பட்டால் சேர்த்துட்டு அதை நல்லா கிளறி விடுங்க. நல்லா பிரட்டி விடணும். நண்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் பிரட்டி விட்டு நல்லா வேக விடுங்க. நல்லா அடிக்கடி பிரட்டி விட்டு வேக விடுங்க. உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. உப்பையும் பார்த்துக்கோங்க. இப்போ கொதிக்க விட்டுலாம். நண்டு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம 2 கரண்டி, 1 கரண்டி வச்சு பிரட்ட கஷ்டமாக இருந்தால் 2 கரண்டி கூட வச்சு நீங்கள் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. உப்பு இதெல்லாம் காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து நம்ம குழம்ப இறக்கிக்கலாம். இப்போ நம்ம நண்டு குழம்பு ரெடி. நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு ரெசிபியில் சந்திக்கலாம். அதுவரை பாய்.